ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வேதம் கற்போம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்த நாளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக ஆதி ஆகமத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அநேக காரியங்களை தேவன் இந்த ஆதி ஆகமம் 2வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கற்றுத் தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரந்தோறும் இப்படி உடைய சன்னிதானத்தை நான் கூடி வந்து வேதம் கற்போம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உடைய சத்திய வசனத்தை வார்த்தைகளை தியானிப்பதற்கும் அதை அர்த்தங்களை விளங்கிக் கொள்வதற்கும் அறிந்த சத்தியங்களை நினைப்பூட்டிக் கொள்வதற்கும் தேவன் தந்து வருகிற கிருபையின் தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும். சத்தம் கேட்டு சித்தம் செய்வதற்கு கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே நாம் ஆதியாகமும் 1வது அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளிலே நாம் தியானித்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த தொடர்ச்சியாக ஆதியாகமும் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் துவங்கி 25வது வசனம் வரை உள்ள இந்த 2வது அதிகாரம் முழுவதையும் இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு அதற்கு கிருபை செய்வாராக. இந்த 4வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 1வது அதிகாரத்திலே மிகவும் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதான இந்த சிருஷ்டிப்பின் சரித்திரமானது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்று சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுருக்கமாக 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பின் சரித்திரமானது 2வது அதிகாரத்திலே சற்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால்தான் மனிதனுடைய சிருஷ்டிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற விதத்திலே இந்த 2வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விவரமாக இதிலே மீண்டுமாக அதிலே சொல்லப்படாவிட்டாலும் முக்கியமானவைகளை அது குறிப்பிடுகிற, குறிப்பாக மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லுகிற நமக்கு ஒரு அதிகாரமாக அதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை திரும்பவுமாக சொல்லுவது இந்த 2வது அதிகாரத்தினுடைய நோக்கம் அல்ல. இது மாத்திரமல்ல, அந்த காலத்தினுடைய எபிரேய சரித்திரம் எழுதப்படும் முறையில தான் இதுவும் இந்த 2வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முதலில் சுருக்கமாக எழுதிவிட்டு அதற்கு பின்பதாக அவற்றில் முக்கியமாக இருக்கிற காரியங்களை விவரமாக எழுதுவது எபிரேய சரித்திரம் எழுதக்கூடிய ஒரு முறை. அப்படி எபிரேய சரித்திரம் புத்தகங்கள் எழுதப்படுகிற அதே முறையிலே தான் இந்த 2வது அதிகாரமும் நமக்கு தேவனுடைய முக்கிய சிருஷ்டிப்பான மனிதனை பற்றி விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை, அதாவது மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த 2வது அதிகாரத்தில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் தம்மை ஒரு புதிய பெயரோடு இங்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். புதிய பெயரை உபயோகிக்கிறார். அப்படி புதிய பெயரை எதற்காக அவர் உபயோகிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நாமம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனம் துவங்கி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் உள்ள இருக்கிற வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எபிரேய மொழியிலே ஏலோகிம் என்ற திரியேக திருத்துவத்தை குறிக்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஏலோகிம் என்ற இந்த வார்த்தை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் துவங்கி 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் மாத்திரம் 35 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன், அதாவது ஏலோகிம் என்ற சொல். இந்த எபிரேய வார்த்தையான ஏலோகிம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதற்கும் அப்பாற்பட்டவராக, எந்த சக்திக்கும் அப்பாற்பட்டவராக, அல்லது எல்லாவற்றுக்கும் மேலானவராக நின்று சிருஷ்டிப்பை நடத்துகிறவர் என்று சொல்லி ஒரு அர்த்தம் உண்டு. ஏலோகிம் என்றால் அவருக்கு மேலாக ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அது குறிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் எத்தனை டார்வின்கள் பிறந்தாலும், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வந்தாலும்
சிருஷ்டிப்பை பற்றிய தீர்மானமான ஒரு முடிவை யாராலும் மனிதனுக்கு கூறவே முடியாது. வேத புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் சிருஷ்டிப்பை பற்றி மிக தெளிவான முறையிலே கூறியதும் கிடையாது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுல கர்த்தருடைய நாமம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே முதல் தேவன் என்று மட்டும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க இதை வாசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்வரும் வசனங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படும். சிருஷ்டிப்பில் நான் சொன்னது போல 1வது அதிகாரம் 1 வசனம் துவங்கி 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு 4ஆம் வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் என்று வரக்கூடிய எபிரேய வார்த்தை என்ன வார்த்தைன்னா, இந்த ஏலோகிம் என்பது தேவன் என்பதற்கு யாவே ஏலோகிம் என்றால் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை மட்டும் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், அதாவது 3வது அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா 20 தடவை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வல்லமையும் மகா பராக்கிரமும் நிறைந்த ஏலோகிம் ஆகிய சிருஷ்டிப்பின் தேவன் மனிதனிடம் இறங்கி வரவும், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனோடு உறவாடவும் தயாளம் நிறைந்தவராக யாவேயாக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய முழு அர்த்தம். ஆகவே இதை நாம் தெளிவாக முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூட நான் சொல்லுகிறேன். வல்லமையும் மகா பராக்கிரம நிறைந்த ஏலோகிம் ஆகிய சிருஷ்டிப்பின் தேவன் மனிதனிடம் இறங்கி வரவும், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், அவன் ஜெபத்தை கேட்கவும், அவனோடு உறவாடவும் தயாளம் நிறைந்தவராக யாவேயாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய முழு அர்த்தம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, கொஞ்சம் சிம்பிளா நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். எப்படின்னா, தேவன் என்பது ஏலோகிம் என்ற வார்த்தை, அதுக்கு பிரபு என்று அர்த்தம். அப்ப யாவே ஏலோகிம் என்றால் தேவனாகிய கர்த்தர் என்பதற்கு தயாள பிரபு என்று அர்த்தம். அதான் சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது வெறும் பிரபுவாக மாத்திரமல்ல, அவர் தயாள பிரபுவாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனாய் சிருஷ்டித்த தேவன் சிருஷ்டிப்பிலே தேவனாக தன்னை வெளிப்படுத்தினவர், அந்த சிருஷ்டிப்பிற்கு பிறகு தம்மை தேவனாகிய கர்த்தராக யாவே ஏலோகிமாக தம்மை வெளிப்படுத்துகிறார், தயாள பிரபுவாக. ஏனென்றால் தயாள பிரபுவாக அவர் இருந்ததினால்தான் 3வது அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் மனிதனை தேடி அவனோடு உறவாடவும், அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவனை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அவர் வெறும் பிரபுவாக ஏலோகியமாக இருந்திருப்பாரேயானால் அவர் வந்திருக்கவே மாட்டார். யாவே ஏலோகியமாக அவர் தேவனாகிய கர்த்தராக தயாள பிரபுவாக இருந்ததினாலே மனிதனை தேடி உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே விதமாக நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். இப்படி தன்னைத்தானே முழுவதுமாக வெறுமையாக்கி ஆண்டவர் மனிதர் சாயலாக வந்தார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் யாவே ஏலோகிம், தேவனாகிய கர்த்தர் என்ற பதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த வசனத்திலே விதமாக தேவனாகிய கர்த்தர் மனிதனை இதுல பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு அவர் 2 காரியங்களை செய்துள்ளார் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது என்ன செய்தார்? ஒன்று, மண்ணினால் அவனுடைய சரீரத்தை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். 2வது, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே அவர் ஊதினார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஜீவ சுவாசத்தை அவர் நாவினாலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மண்ணினாலே அவருடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா உருவாக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த உருவாக்கி என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்ன சொல் உபயோகப்படுத்தப்படுகிறதுனா யாட்சர், YATSAR, யாட்சர். இந்த யாட்சர் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பைபிள்ல எந்த அர்த்தத்தோட பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, குயவனுடைய செயலையும் ஒரு தச்சன் செய்வதற்கு பயன்படுத்துகிற செயலை குறித்தும் இது உருவாக்குகிற செயல் என்பதை அர்த்தப்படுத்தி இந்த யாட்சர் என்ற
பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று சொல்லும் போது மனிதனை தேவன் தனிப்பட்ட ரீதியாக மனிதனுடைய சரீரத்தை வடிவமைத்து உருவாக்கி இருக்கிறார் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு கவனமாக மனிதனை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மாத்திரமல்ல, மண்ணினாலே மனிதனை அவர் உருவாக்கி இருப்பதினாலே மண்ணாயிருக்கிற மனிதனுக்கு எந்த விதத்திலும் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு எந்த விதமான தகுதி கிடையாது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மாம்சத்திலே நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மனிதனின் சரீரத்தை மண்ணினால் செய்த பின்பு இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். ஜீவ சுவாசம் என்று சொல்லும் பொழுது உயிர் மூச்சை தேவன் அவனுடைய நாசியில் ஊதினார் என்று அர்த்தம். மனிதன் உயிருள்ளவனானான், ஜீவாத்மாவானான் என்று சொன்னால் உயிருள்ளவனானான். ஆண்டவர் உயிர் மூச்சை அவனுடைய சுவாசத்திலே நாசியிலே ஊதின போது மனிதன் உயிருள்ளவனாக மாறினான். இதிலே ஜீவ ஆத்மா என்று சொல்ல வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆத்மா என்ற ஒரு வார்த்தை ஆத்மா ஜீவாத்மா என்று சொல்லும்போது ஆத்மா என்ற அர்த்தத்தில் அல்ல, ஜீவன் அல்லது உயிர் என்ற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய சொல் நேபேஸ், NEPHEZ என்று சொல்லப்படுகிற நேபேஸ் என்ற வார்த்தை அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேபேஸ் என்ற சொல் வெறும் ஆத்மாவை மட்டும் குறிக்கக்கூடிய அர்த்தமுடைய வார்த்தை அல்ல. வேதத்திலே பல அர்த்தங்களை உடையதாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆவி, நபர், மனம், சிந்தை, இது உயிர் போன்ற பல வார்த்தைகள் இதே நேபேஸ் என்ற அர்த்தத்திலே இந்த எபிரேய சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதற்கு இப்படி பல அர்த்தங்கள் இருப்பதினாலே இதனாலதான் ஆங்கில வேதாமத்தில் நம்ம பார்த்தோம்னா கிங் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேதத்துல இந்த சொல் நேபேஸ் என்கிற அந்த எபிரேய சொல்ல மாத்திரம் 28 வித்தியாசமான அர்த்தங்களிலே அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஒரு அர்த்தத்தை மாத்திரமே. எனவே ஜீவாத்மாவானான் என்று சொல்லும் பொழுது அவன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவர் தன்னுடைய உயிர் சுவாசத்தை, உயிர் மூச்சை அவனுக்கு ஊதின போது அவன் உயிருள்ளவனாக மாறினான். ஜீவ சுவாசம் ஆகிய தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளே இருப்பதினாலதான் மனிதர்களாகிய நாம் பிற உயிரினங்களை விட சிறப்பானவர்களாகவும் மேலானவர்களாகவும் நாம் இருக்கிறோம். விலங்குகளை விட நாம் வித்தியாசமானவர்களாக, மிகவும் மகிமை பொருந்தினவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய அந்த அற்புதமான படைப்பிற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 8வது வசனத்தை பார்க்கலாம். 8வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் பார்க்கும்போது ஏதேன் என்னும் ஒரு தோட்டம், ஏதேன் என்னும் ஒரு தோட்டம் என்பது மூல மொழியாகிய எபிரேய மொழியின்படி ஏதேன் என்னும் இடத்தில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேன் என்னும் ஒரு இடத்தில் தோட்டத்தை உண்டாக்கினார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தமிழிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ உலகத்துல ஏதேன் தோட்டம் என்றுதான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதேன் என்கிற இடத்திலே கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். ஆகவேதான் அது ஏதேன் தோட்டம் என்று நாம் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 10வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த 10வது வசனம் விதமாக சொல்லுகிறது, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. இது எதை காட்டுகிறது? ஏதேன் என்பது ஒரு இடம் என்பதையும் தோட்டம் என்பது தனி என்பதையும் ரெண்டையும் வெவ்வேறாக பிரித்து காண்பிக்கிறது. ஏதேனிலிருந்து அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ந்தது. அப்படியானால் ஏதேன் என்கிற இடத்திலே கர்த்தர் அந்த தோட்டத்தை உருவாக்கினார் என்பது நமக்கு தெளிவாக இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆகவேதான் பழைய மொழிபெயர்ப்பாகிய ஆங்கில வேதாகமத்திலே ஆங்கிலத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, and the Lord God planted a garden eastward in Eden என்று ஆங்கில பழைய வேதாகமத்திலே விதமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவ்விதமான தோட்டத்தை அவர் உருவாக்கினார். சரி, ஏதேன் என்ற இந்த எபிரேய சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்றால் மனரம்யம் அல்லது மனமகிழ்ச்சி என்கிற ஒரு அர்த்தத்தை உடையது. பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்களிலே இந்த ஏதேன் தோட்டம் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஏதேன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அந்த சொல் பயன்படுத்தப்பட்ட இடங்களிலே செழிப்பும் பசுமையுமான தோட்டங்களை குறிப்பதற்காக இந்த ஏதேன் என்ற பதம் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை உதாரணமாக பார்ப்போமானால் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 9வது வசனம், 16வது வசனம், 18வது வசனம்,
அதுக்கு பிறகு 36வது அதிகாரத்திலே 35வது வசனம், இப்படி பல வசனங்களிலே இந்த ஏதேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடங்களில் எல்லாம் செழிப்பான தண்ணீர் உள்ள பசுமையான தோட்டங்களை வர்ணிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல். இந்த ஏதேன் என்னும் தோட்டம் இந்த உலகத்துல மனிதன் குடியிருப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த தேவன் மனிதனை சந்திக்கும் இடமாக இருந்தது, இந்த ஏதேன் தோட்டம் இருந்ததே தவிர தேவன் குடியிருக்கும் இடமாக அது இருக்கவில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சிலர் அது தேவன் வாசம் செய்த இடம் என்றெல்லாம் அதை இந்த நாட்களிலே விவரித்ததை சொல்லுவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே அதை நாம் தவறான போதனைக்குள்ளாக சென்று விடக்கூடாது. சரி, இந்த 9வது வசனத்திலே பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் 2 சிறப்பான மரங்களை அவர் உண்டாக்கினார், முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். விருட்சம் என்று சொல்லும் போது அது சாதாரண மரத்தை குறிக்கிறது. மரத்தை குறிக்கிற ஒரு சொல் தான் விருட்சம் என்கிற சொல். அதுல 2 விதமான சிறப்பான ஒரு மரங்கள் இருந்தன. ஒன்று ஜீவ விருட்சம், இரண்டாவது நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா இதுல என்ன பார்க்கிறோம்னா, ஒன்று ஜீவனை குறித்ததான ஜீவன் பெற்றுக்கொள்வதாக ஜீவ விருட்சத்தின் கனியை வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய அரசாட்சி கால 1000 வருட அரசாட்சி காலத்திலே அந்த கனியை பெற்று என்றென்றும் ஜீவிக்கிறவர்களாக நாம் வாழ்வோம் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த பருதில பார்க்கும்போது ஜீவ விருட்சம் என்று இன்னொரு மரம் என்று சொல்லும் பொழுது அதை பார்க்கும்போது அது மரண மரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதிலே நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம், அறியத்தக்க விருட்சம் என்று இது எதனால அப்படி சொல்லப்படுகிறது என்றால், நீங்க 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டதின் விளைவை, அதை சாப்பிட்டதனால் ஏற்பட்ட அந்த விளைவை கொண்டுதான் இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று இது அழைக்கப்படுகிறது. நாம் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்ட பின்பு நாம் எவ்வளவு நன்மை இழந்து விட்டோம் என்பதையும் எவ்வளவு தீமையை வருவித்துக் கொண்டோம் என்பதையும் ஆதாமும் ஏவாளும் அறிந்து கொண்டதனால்தான் இது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் என்ற காரண பெயர் இதற்கு சொல்லப்பட்டது. உண்மையிலே பார்ப்போம்னா இது ஜீவ விருட்சம், இன்னொன்று மரண விருட்சம். அதுதான் 2 வார்த்தைகள், 2 மரங்களாக இங்கு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் சிலர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, மனிதனுக்கு மரணம் நேர்ந்தது பாவத்தின் விளைவாக நேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்றென்றும் அவன் ஜீவனோடு இருக்கக்கூடியதாக அவனை சிருஷ்டிக்கவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பின்வரும் வசனங்கள்ல நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்லுகிறார்னா, இவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் புசித்து என்றென்றும் அவன் ஜீவனோடு இருந்து விடாது, உயிருள்ளவனாய் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனை தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டினார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பு தேவன் அவனுக்கு இவ்விதமான கனிகளை இந்த மரத்தை உருவாக்கி கட்டளைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 15வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் 2 பணிகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே 2 முக்கியமான பணிகள். ஒன்று இந்த தோட்டத்தை பண்படுத்துவது, இரண்டாவது பாதுகாப்பது என்று நாம் பார்க்கிறோம். பண்படுத்துவது, பாதுகாப்பது. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பே தேவன் அவனுக்கு கொடுத்த பணி வேலை செய்ய வேண்டும் என்பதாகும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது என்னன்னா, பாவம் செய்தன் விளைவாகத்தான் மனிதன் கடினமாக உழைத்து வேலை செய்து உழைச்சு அவன் சாப்பிட வேண்டிய நிலை இருக்கிறது என்பது அதுவும் ஒன்று. ஆனால் ஆண்டவர் வேலை செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே சிருஷ்டிப்பின் சமயத்திலேயே அந்த பணியை அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவனுக்கு அதை ஒழுங்குபடுத்தி திட்டம் பண்ணி கொடுத்திருக்கிறார், அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த வேலை செய்வது பாவத்தின் விளைவாக அல்ல, தேவனுடைய சிருஷ்டிப்பின் விளைவாகவே இருக்கிறது. அதாவது வேலை தண்டனையாக அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதமாகவே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே ஏனென்றால் உதாரணமாக நம்ம சொல்லலாம்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அந்த சிருஷ்டிப்பின் சிருஷ்டிப்பைகளை எல்லாம் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறது, ஒரு பணியாக வேலையாக செய்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் அதை செய்து வருவதாக சொல்லுகிறார். ஆகவே வேலை செய்வது என்பது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆகவேதான் நாம் இவ்விதமான இப்படி ஆண்டவரை போலவே நாமும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள வேலையை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் மனிதர்கள் யாரும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். சோம்பேறியாக இருக்கிற மனிதன் புசியாக இருக்க கடவுள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப
வேலை செய்வது மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். 16வது 17வது வசனம் இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மனிதன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய இந்த சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் கிருபையுள்ளவராக இருந்தாலும் இந்த கட்டளை ஒரு நிபந்தனை கொடுக்கிறார் மனிதனுக்கு. எதற்காக? அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 18வது வசனத்திலே பார்க்கிறோம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று பார்க்கிறோம். இந்த வேதத்துல பார்க்கும்போது ஏற்ற துணை என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பொருத்தமான உதவியாளர் அப்படிங்கிற அர்த்தத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது மூல பாஷையா எபிரேய மொழியில ஏசர், அதாவது EZER என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிகவும் பொருத்தமான, அதாவது இன்றியமையாத ஒரு துணை அல்லது மிகவும் அவசியமான ஒரு துணை என்ற அர்த்தத்துல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிற ஒரு துணையானது, வாழ்க்கை துணையானது இன்றியமையாத துணை என்பதையும், அது மிகவும் அவசியமான ஒரு துணை என்பதையும் உணர்த்துவதற்காக தேவன் மனிதனை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். நீங்க அதுக்கு அடுத்த வசனங்கள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, எல்லா மிருகங்களையும் பிராணிகளையும் அவர் முன்னால கொண்டு வந்து ஆதாம்கிட்ட பேரிட சொல்லுகிறார், பெயர் வைக்கும்படியாக சொல்லுகிறார். இதெல்லாம் எதற்காக அவர் சொல்லுகிறார்? இந்த உயிரினங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கும் போது அந்த அவனுடைய என்ன செய்கிறார், உயிரினங்களுக்கு பெயர் வைக்கும் போது தான் மட்டும் தனியாக இருப்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக, உணரச் செய்வதற்காக. ஏனென்றால் உயிரினங்கள் எல்லாம் ஜோடாக வந்து அவர்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தனக்கு ஏற்ற துணை, அதுலதான் அந்த வசனம் பாத்தீங்கன்னா, அந்த 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் அவன் பெயரிட்டான், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. எல்லா மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கெல்லாம் துணை இருந்தது, அதற்கு அவனுக்கு ஏற்ற துணை, அவனோடு பேசக்கூடிய, அவனோடு உறவாடக்கூடிய, அவனை போல சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, வேலை செய்யக்கூடிய அந்த ஏற்ற துணை அது இல்லை என்று அவன் உணரும்படியான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆனால் அந்த ஏற்ற துணை அவனுக்கு இல்லை என்று அவன் உணர்வதற்கு முன்பதாகவே அவனுக்கு அந்த துணை தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருப்பதினாலே அதற்குரியதான ஆயத்தத்தையும் அவர் செய்து வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த விதமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஏற்ற துணையை அவனுக்கு அவர் உருவாக்குவதற்காக 21வது வசனத்தை வாசிக்கிறோம் இவ்விதமாக, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், இந்த வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷியை ஆண்டவர் எவ்விதமாக உருவாக்கினார் அல்லது உண்டாக்கினார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக போதிப்பதை நாம் பார்க்கிறோம். இதை கவனிக்கும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது. ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது மண்ணினாலே அவனை உருவாக்கினார், சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆதாம் இந்த தோட்டத்தில் ஏதேன் என்ற இடத்தில் உள்ள ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட அந்த தோட்டத்திற்கு வெளியிலே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் ஏவாள் உருவாக்கப்பட்டதோ அந்த ஏதேன் என்ற இடத்திலே தேவன் அமைத்து கொடுத்த அந்த தோட்டத்திலே அவள் உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் எவ்வளவு திட்டம் தெளிவுமாக அவர் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்துவிட தவறிவிடக் கூடாது. அவ்வளவு தெளிவாக கர்த்தர் இங்கு உருவாக்கி இருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவ்விதமாக ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் அவனுக்கு உருவாக்கி கொடுத்தார் என்பதை நாம் இந்த வசனம் மூலமாக தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். 22வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப மனுஷியாக அதன் மனுஷனிலிருந்து அவன் எடுக்கப்பட்டபடியினாலே அவள் மனுஷி என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷியை உருவாக்கினவளை மனுஷனாகிய ஆதாமிடத்திலே கொண்டு வருகிறார்.
இந்த ஆதாம் என்று சொல்லப்படுகிற மனிதன் மனிதன் என்று சொல்லி அழைக்கப்பட்டு வந்த மனிதன் அவனுடைய முதல் பெயராக, முதல் மனிதனுடைய பெயராக 19வது வசனத்திலே ஆதாம் என்று அவன் முதன் முறையாக அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதன் முறையாக இந்த முதல் மனிதனுடைய பெயர் ஆதாம் என்று 19வது வசனத்திலே குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், இந்த ஆண்டவர் மனுஷியை உருவாக்கி அந்த விலா எலும்பிலிருந்து உருவாக்கினதை கொண்டு வந்து அவருக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறது பார்க்கிறோம். இதை உருவாக்கின உடனே 23வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். இதை நீங்க பார்க்கும் பொழுது ஆதாம் என்ன சொல்லுகிறான்? இவளை மனுஷி என்று சொல்லுகிறார். வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் மனிதனான ஆதாமினுடைய முதல் பேச்சு தான் இது. ஆதாம் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிற முதல் வார்த்தை, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்ற ஒரு வார்த்தை. இதை நீங்க பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில எப்படி இருக்குன்னா, அது கவிதை நடையில இருக்குது. நமக்கு தமிழ்ல அதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. ஆனா எபிரேய மொழியில கவிதை நடையில இருக்குது. முதல் முறையில அவன் பார்த்த உடனே அவ இப்படிப்பட்ட ஒரு சிலர் சொல்றாங்க என்னன்னா, இவனுக்கு எப்படி தெரியும் எலும்பில் எலும்பும் மாம்சமானவள் என்று அவனுக்கு ஆதாமுக்கு எப்படி தெரியும் என்று? இது கர்த்தருடைய ஒரு வெளிப்பாடு. அவனுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே. ஏனென்றால் உயிரினங்களுக்கெல்லாம் அவன் பேரிடுவதற்கு ஆண்டவர் அவனிடத்திலே கொண்டு வந்த போது எல்லாவற்றையும் பார்த்திருப்பான். எல்லாவற்றுக்கும் அவன் தான் பேரிடுகிறான். தனக்கு ஏற்ற ஒரு துணை அதிலே இல்லை, தனக்கு ஏற்றது போல இல்லை என்று அறிந்ததினாலே மாத்திரமல்ல, தன்னை போன்று இல்லை என்பதை அறிந்ததினாலதான் இவன் இப்பொழுது அதை உணர்ந்தவனாக தன்னை போன்று இருக்கிற ஒரு மனுஷி, தன்னை போலவே எலும்பும் சதையும் மாம்சம் உள்ள ஒரு மனுஷியாக உருவாக்கப்பட்டிருக்கிறாள் ஆண்டவர்கள் என்பதை அறிந்தவனாக இந்த வார்த்தையை அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி 2 வசனங்களிலே சொல்லப்படும் போது 23வது வசனத்தோடு ஆதாம் பேசுகிற அந்த வார்த்தை முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான் என்பதோடு ஆதாமினுடைய வார்த்தையில் முடிந்தது. ஆனால் 24வது 25வது வசனமானது ஆண்டவராலே பரிசுத்த ஆவியானவராலே மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாய் இருந்ததினாலே திருமண வாழ்வுக்கான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை இந்த 2 வசனங்களிலே தெளிவாக அது நமக்கு விளக்கி சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இப்படி அவன் சொல்லப்பட்டதுனால இது நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த திருமண வாழ்வுக்கான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை திட்டம் தெளிவுமாக இந்த வசனம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை குறித்து நான் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர்கள் விவாகரத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் விதமாக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெற்றோரை தனியே விட்டு செல்வதை பற்றி இந்த வசனம் சொல்லவில்லை. கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் 25வது வசனத்திலே ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணிகளாய் இருந்தும் ஏன் அவர்கள் வெட்கப்படவில்லை என்றால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தது என்பதினாலும், அந்த நேரத்தில் அவர்களை தவிர இந்த உலகத்துல வேறு யாரும் இருக்கவில்லை என்பதினாலும் அவர்களுக்கு நிர்வாணம் வெட்கத்தை ஏற்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, ஆதாமும் ஏவாளும் பாவமற்ற பூரண பரிசுத்தர்களாக இருந்ததினால் வெட்கப்படாதிருந்தார்கள் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எத்தனை அற்புதமாய் தேவன் மனிதர்களை படைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை உணர்ந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தம்மை அற்புதமாய் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாய் படைத்திருக்கிற தேவன் திருமண வாழ்வுக்கான திட்டத்தை ஒழுங்கு செய்து கொடுத்து, குடும்ப வாழ்வுக்கான காரியங்களை எல்லாம் நமக்கு விலக்கி கற்றுக் கொடுத்து, இந்த மனிதன் உலகத்திலே பாவம் பிரவேசிக்க முன்பதாக எப்படிப்பட்டவனாய் உண்டாக்கப்பட்டான் என்கிற மேன்மையை எல்லாம் கர்த்தர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 2வது அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை நாம்
கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் நினைவில் கொண்டவர்களாக, ஆண்டவருக்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது ஆதாமை நிலத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அவனை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். பண்படுத்துவது என்பது வேலை செய்வதற்காக, பாதுகாப்பது என்பது தேவன் அவனை வைத்திருக்கிற அந்த தோட்டத்திலே பாவம் உட்பிரவேசிக்காதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை நம்முடைய வாழ்விலும் அவிதமாக. ஆனால் பாதுகாப்பதிலே அவர்கள் தவறிவிட்டதினாலே பாவம் உலகத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டது. ஆகவே அவ்விதமான காரியங்களிலே நாம் இல்லாதபடிக்கு தேவனுக்கென்று வேலை செய்கிறவர்களாகவும், தேவனுடைய கருத்திருக்கிற இந்த சிருஷ்டிப்பின் வாழ்க்கையிலே தேவன் நம்மை படைத்திருப்பதனால் நம்முடைய படைப்பிலே பாவம் நம்மை ஆட்கொண்டு விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை எல்லாவற்றையும் இந்த 2 அதிகாரங்களிலே நாங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரும் வாரங்களிலே இன்னும் அநேக காரியங்களை பிற அதிகாரங்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும், சம்பவங்கள் மூலமாக நாங்கள் ஆண்டவரே இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கும் நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களையும் எல்லாவற்றையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தை குறைவின்றி நடத்துவீராக. இதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்ட சத்தியத்தை மறந்து விடாதபடிக்கு அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இதன் மூலமாக நீரே மைமைப்படுவீராக. ஒருவருக்கே மைமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். நாங்கள் அதற்கு எவ்வளவேனும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. உங்களுடைய சத்தியத்தை அறிகிற நாங்கள் சத்தியத்தால் விடுவிக்கப்பட்டவர்களாக, சத்தியத்தின் மூலமாக மற்றவர்களையும் விடுவிக்கிறவர்களாக காணப்பட கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நன்றி செலுத்தி இந்த நாளுக்காக ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.